ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் தக்காளி குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், வெங்காயம் பூண்டு இல்லாமல் சூப்பரான தக்காளி குழம்பு இட்லி தோசை பொங்கலுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பூரி சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நல்லா சுட இட்லி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்லேயே ரெடி பண்ண இட்லி தான். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஒரே பொருள் தான், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு தக்காளி இருந்தால் போதும், சீக்கிரமாக ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் தக்காளி குழம்புக்கு தான். இங்கே பாருங்கள் தக்காளி நல்லா வெஜிகேட்டரில் இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன். 5 தக்காளி எடுத்திருக்கேன். 2 பேட்சாக அரைச்சி 5 தக்காளி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளி, அஞ்சு பச்சை மிளகாய் நீள்வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. இது பாருங்கள் நல்லா வதக்கி வச்சு நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்ச்சி 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கார மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. புளி தண்ணி 1/2 நெல்லிக்காய் சைஸுக்கு புளி தண்ணி தக்காளி அரைச்ச ஜாரில் சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் தண்ணி வர அளவுக்கு விட்டு கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தகுந்த கல் உப்பு பாருங்கள். புளி தண்ணி நல்லா வடிய வச்சுட்டு கரைச்சிட்டு நல்லா வடிய வச்சுட்டுங்க. 2 டம்ளர் போதும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள் 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஒரு சின்ன துண்டு வெல்லம், அவ்வளோதான். சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இட்லி தோசை பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் கொஞ்சம் மல்லி இலை கருவேப்பிலை அப்படியே மேலே போட்டுவிடுங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சூப்பரான தக்காளி குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.